குறிப்பா இப்ப புதிய கல்வின்னு ஒன்று கொண்டு வர்றாரு மோடி. புதிய கல்வி கொள்கை வரப்போகுது, பேராபத்து. அதை ஒட்டுமொத்தமாக அந்த புதிய கல்விக் கொள்கையில் பார்ப்பன ஆதிக்கமும் பார்ப்பனர்களுக்கும் பணக்காரருக்குமான கல்வியா இருக்குது. அது பொது. அதுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பெண்கள், ஆதிக்க ஜாதி பெண்களுக்கும் கூட கல்வி மறுக்கப்படுற சூழல் வருது. அதுல இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாத்தையும் தூக்கிக்கலாம். பேசிக் இடஒதுக்கீடு கிடையாது இனிமே. பள்ளிக்கூடத்தை அரசுல இருந்து தூக்கி தனியாருக்கு, சாமியார் கையிலையும் கொடுக்க போறான். இந்த பாடத்திட்டத்தில் வேதிக் கல்வி முறைன்னு கொண்டாராம். வேதிக் கல்வி முறையில உலகம் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சு முதல்ல சொன்னது வெள்ளக்காரன் அல்லது ஐரோப்பியர்கள். அதுக்கப்புறம் தான் அந்த சித்தாந்தம் பிறகு தான் நீங்க உலகம் இயங்குது, ஏரோப்ளான் பறக்குது, ரயில் ஓடுது, நம்ம நிக்கிறோம், டைம் எல்லாமே அதுல இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப இவன் கொண்டு வர திட்டத்தில் உலகம் உருண்டைன்னு சொல்லுவான். அறிவியல் என்ன சொல்லுது? உலகம் பூமி உருண்டை, அது தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்துதுங்கிறது அறிவியல். அதானே, அதன் பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. இவனும் உருண்டைன்னு சொல்லுவான். சிலபஸ் தூக்கிட்டு என்ன சொல்லுவான்னா, அந்த உருண்டை, உலக உருண்டை எங்க சுத்துதுன்னா கண்ண பரமாத்மா வாயில சுத்துதும்பான். இருக்குது பாடத்திட்டம். இத ஒரு இந்து படிப்பாருங்க, ஒரு முஸ்லீம் எப்படி படிக்க முடியும்? எப்படி முடியும்? அதுபோல் ராமன் தான் இந்தியாவின் கடவுள், அவன் தான் இந்தியாவின் தலைவன்கிற பாடத்திட்டம் வரும், ராமாயண சிலபஸ் வரும். பேராபத்து, புரிஞ்சுக்கங்க. மாணவர்களுக்கு கல்வியே கிடையாது. நமக்கு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுறான். நம்ம பள்ளிக்கூடத்தெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கீடு கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, பிசிக்கான இடஒதுக்கீடு கிடையாது. எல்லாத்தையும் பொதுப்பட்டியல் மாத்தி 5வது பள்ளிக்கூடத்தையே மூடி தனியார் கொடுக்க போறான். அதுதான் பேராபத்து, புரிஞ்சுக்கங்க. எம்பிபிஎஸ் படிப்பதற்கு நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருதம் ஒரு பாடத்திட்டம் வச்சிருந்தாங்க. எவ்வளவு மோசடியான நாடுன்னு பாத்துங்க. எம்பிபிஎஸ்க்கு சமஸ்கிருதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு வார்த்தை கூட எம்பிபிஎஸ் படிக்க சமஸ்கிருதம் கிடையாது. ஆயுர்வேதம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் இருந்தா ஒத்துக்கலாம். எம்பிபிஎஸ்க்கு சமஸ்கிருதம் வச்சிருந்தாங்க. தென் பிராந்திய முழுக்க, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா வரைக்கும் அப்ப அப்படிதான் இருந்தது வெள்ளக்காரர் இருக்கும் போது. ஏன் சமஸ்கிருதம்னா, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் டாக்டர் ஆகும். நல்லா படிச்சா நீங்க ஆக முடியாது டாக்டர். ஏதோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல லட்சத்துல ஒருத்தர் ஓரளவுக்கு படித்து வசதியா இருக்கிற டாக்டர் ஆகிறாருன்னா முடியாது. பெரிய நிலக்கலாறு, பெரிய கவுண்டர், அவர் ஏதோ வசதியாய் தன் பையனை படிக்க வச்சுட்டாருன்னு அவராலையும் முடியாது. மத்தவங்க நிலைமை அப்படி நினைச்சு பாருங்க. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் போக முடியும். எல்லாம் படித்து நீ பியூசி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்க்கு போகணும்னா நீ பியூசியில ஏராளமான மார்க் எடுத்துட்டு நீ ரெடியா இருப்ப. எம்பிபிஎஸ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதுற, சமஸ்கிருதம் குழந்தை விடுவான், சமஸ்கிருதம் முட்டை வாங்குவேன், அவள் தான் நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். 25 இருந்தது. பிஜேபி அரசு போட்டிருக்கான் நீட் தேர்வு எம்பிபிஎஸ்ல. நீ நிறைய மார்க் எடுத்திருப்ப. 1200க்கு 1999.5 எடுத்திருந்தா கூட நீட் எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ண முடியாது. அது வேற, அது வரைக்கும் நீங்க படிக்காதது. அது எதுக்கு கொண்டு வரான்னா, சமஸ்கிருதத்தை எதுக்கு வச்சிருந்தானோ அதுதான் நீட்டை கொண்டாந்து சொல்லுறான். வந்துருச்சு, என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த நீட் எக்ஸாமோட இன்னொரு நீட்சி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது சிபிஎஸ்இ சிலபஸ் படிச்சவன் தான் நீட் எக்ஸாம் எழுத முடியும். சிபிஎஸ்இ சிலபஸ் யார் படிப்பா? நீட் எதிரி இல்ல, சிபிஎஸ்இ சிலபஸ். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தான் இஸ்லாமிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது. என் அருமை மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு இதுக்கான மாபெரும் போராட்டங்கள் நடத்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு பூட்டு போடுற வேலையை நம்ம பண்ணணும். அடுத்தது அதான் முக்கியமான போராட்டம்.